குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு. இதுல புதன் குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கு. அப்போ இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்திற்கு பரிவர்த்தனையில் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான், பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல். 5ஆம் இடத்தில் சனி, ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டம குரு, குரு வக்ரமா கூட இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது, தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்ததா கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுத்துட்டு இருக்குது. நம்மளுடைய காரியங்களை செய்ய விடாம அல்லது நம்மளுடைய காரியங்களை தாமதப்படுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. இப்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் 7ஆம் அதிபதி 2, 12ஆம் அதிபதி 2, பெரிய அளவில் செலவுகளை செய்ய மாட்டீங்க. ஆனால் இப்போ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அந்த செலவானது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய செலவாக இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னோம்னா, உடல்நல சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. நிறைய டாக்டர்ஸை பார்க்குறோம், எங்கெங்கேயோ போகிறோம் வர்றோம், பிடிக்கும், ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறோம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. அதுக்கான செலவுகளை ரெக்கவர் பண்ணவே முடியல. இப்போ ஒரு டாக்டர் பார்க்குறீங்க, ஜான்வரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, செலவாகும். ட்ரீட்மெண்ட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிடும். இப்போது என்ன செலவு செய்கிறோமோ அதுக்கான ஆதாயத்தை 2 மடங்காக தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உண்டாகும். இந்த செலவுன்னு சொல்ல முடியாது, செலவில் ஒரு சேமிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு சுக்கிரனுடைய நகர்வு. அதே போல் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருந்தது. கண்ணில் தூசி உலகிறதோ, இல்லை காட்ராக்ட் பிரச்சனை இருக்கிறதோ, இல்லை ஐ டெஸ்ட் பண்ணி கிளாஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா பண்ணியிருந்திருப்பீங்க. இன்னும் 10 நாட்களுக்கு இருக்குது அந்த சூழ்நிலை. குடும்பத்தில் பெரிய லெவலில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கலைனாலும் சின்ன சின்னதான ஒரு கர்மகாரியங்களுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சீர்சனத்துக்கோ போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை விருச்சிகத்துக்கு ஏற்படுத்துது. அதே நேரத்தில் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறது சுக்கிரனுடைய நகர்வு. சுக்கிரன் 7ஆம் அதிபதி இல்லையா, வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கும் முழுமையாக ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. சுக்கிரன் செவ்வாயை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு முழு ஆதரவை தரப்போறாங்க. நீங்க வேணான்னு சொன்னாலும் வேணும்னாலும் கிடைக்கும், வேண்டான்னு சொன்னாலும் கிடைக்கும். எப்படி வேணும்னா நேரடியாக கிடைக்குது, வேணான்னா மறைமுகமாக கிடைக்குது. ஆனால் அந்த ஆதரவு உங்களுக்கு பின்னாடி ஆப்பு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. நான் அதெல்லாம் அப்போ செஞ்சேன்ல, எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. எப்போ வருது அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. அப்போ தான் வருது. அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையே ஆரம்பிக்குது கணவன் மனைவி உறவில். நம்ம என்னென்னவெல்லாம் செய்கிறோம், என்னென்னவெல்லாம் செய்யலை அப்படிங்கிறத A to Z பின் பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சொல்கிறேன்,
கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய துணைகிட்டிருந்து உங்களுடைய குறைகள் உங்கள் துணையின் வாயின் மூலமாக வெளியே வரும். எனத்தை பண்ணிட்ட அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா முடிஞ்சு பெரிய குண்டை தூக்கி போட போகிறாங்கன்னு அர்த்தம். நான் அதெல்லாம் பண்ணல, என்னையே இப்போ கவனிக்க மாட்டேறீங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வார்த்தை வரும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வாயிலிருந்து. நீங்கள் எதெல்லாம் மறைச்சிட்டீங்கன்னு, நீங்கள் எதெல்லாம் நம்ம ஞாபகம் இல்லாமல் சொல்லாமல் விட்டுருக்கீங்களோ அதெல்லாம் மறைச்ச கணக்கில் போய் சேர்ந்துடும். இதெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கிட்ட மறைச்சிட்டீங்க, அப்போ ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்ற பேர் வந்துடும். மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது. நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்கிறோம் என்ன செய்யலை அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய துணைகிட்ட அப்டேட் பண்ணிடணும். உடனுக்குடனே காலம் தாழ்த்தாமல் அதை செய்யும்போது ஏறத்தாழ 90% பிரச்சனைகள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு பின்பு குறைகிறது. புதிய மாற்றங்கள், புதிய முடிவுகளை எடுக்கலாம். ஒரு காமத்திரிகோணாதிபதி இன்னொரு காமத்திரிகோணத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் உடல் ரீதியான ஒற்றுமையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. உடல் ரீதியான ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது. அதே போல் இடமாற்றத்தை ஊக்குவிக்குது. ஒரு வீடு மாற்றம், நில மாற்றம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை வேலைக்காக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி ஒரு இடமாற்றத்தை நோக்கி முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடமாற்றமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. தொலைந்து போன மோதிரமோ, கம்மலோ, ஜிமிக்கியோ, வாட்சோ, மணிப்பர்ஸோ தொலைந்து போனது கிடைக்க காத்திருக்கிறது. எங்கேயா வச்சுருப்போம், தொலைவிட்டு இருப்போம், கிடைக்காம இருந்திருக்கும், இப்போ பார்த்தா கிடைக்கும். இல்லை அது பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அதை மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு உண்டான தொகையை கட்டி மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. என்ன காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் தொந்தரவு கிடையாது, அதுக்காக செலவுகளை செய்ய வேண்டியது இருக்குது. சில விருச்சிக ராசிக்கு மட்டும் அந்த முதுகெலும்பு சம்மந்தமான தொந்தரவுகளை தந்துடுது. உட்காந்தே வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக வலியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருது. அடுத்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவருங்க. இது நாள் வரைக்கும் 2ஆம் பாவத்தில் இருந்தார். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது 2ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் தொழில் நீங்கள் தான் கட்டி என்ன நேரங்காலம் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் விருச்சிகத்திற்கு. இப்போ தான் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா அந்த ரிலீஃப் நம்மளை தூக்கி போட்டுருவா. 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு 5 பேர்த்து வேலையை 4 பேர் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ஆள் வந்தால் பரவாயில்லன்னு தோணும், அந்த ஆள் உள்ளே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க கம்பெனியில். உங்கள் டீமுக்கு அந்த ஒரு ஆள் சேர்ந்துடும். அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் 4 பேர் சேர்ந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு அவரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை காட்டுது. அப்போது இன்னொரு ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்லை அவங்களுக்கும் சேர்த்து நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி போட்டு துக்கப்படுறதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் அதையும் சமாளித்து வேலையில் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை காட்டிட்டு தான் இருந்தீங்க 14ஆம் தேதி வரைக்கும். 15ஆம் தேதி அது என்ன ஆகுது, சூரியனுடைய பயிற்சிக்கு அப்புறம் 10 கூடியர் 3ஆம் இடத்துல அப்படிங்கும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான மதிப்பு 2 மடங்காக உயர்கிறது. உங்களுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வயது முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த நட்பானது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க இந்த காலகட்டம். ஸோ அதெல்லாம் பெட்டராகவே இருக்குது. அடுத்து செவ்வாயை பற்றி தான் ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். 15/1/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் உச்சம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கும் கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்திற்கும் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் விழுகிறது. இப்போ உங்களுடைய ராசிநாதன் தர்ம கர்மஸ்தானங்களை பார்வை செய்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து ஏற்படுத்துகிறார். இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு உண்டான பலனை இந்த மாதம் நீங்கள் அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். தொழில் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக நீங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது. நண்பர்கள் மூலமாக நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது.
அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் புது மாற்றங்கள் எடுக்கிறோம், செய்யணும், பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது அதன் மூலமாகவும் நம்மளுக்கு ஒரு நற்பெயர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் எல்லாமே அமைந்தாலும் செவ்வாயினுடைய 6ஆம் பார்வை 4ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு இருப்பதால் செய்யக்கூடிய அத்தனை விதமான செயல்களிலும் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு எதிர்ப்பை உருவாக்கி சென்று கொண்டே இருப்பீர்கள். நீங்களே அந்த எதிர்ப்புகளை உருவாக்கி கொள்வீர்கள் அப்படிங்கிறத சொல்லுது. எதிர்ப்புகளை மட்டும் உருவாக்கல, கூட இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றோம். நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா நம்மளே உருவாக்கிறோம். அதே போல் உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளை நிவர்த்தி செய்வதற்கு கை வைத்தியங்களை மேற்கொள்கிறோம். சுயமாகவே உடற்பயிற்சி செய்யலாம், அதை பண்ணலாம், அதை சாப்பிட சரியா, இதை பயிற்சி சரியானு அதை இதுன்னு பார்த்து சரி பண்ணி உடம்பை சரி பண்ணிவிடுவோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த காலகட்டம் முடியாது என்று சொல்வது கோழைத்தனம். முயற்சி செய்யாமல் எதையும் விட்டுவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் ஸ்ட்ராங்காக உங்கள் மனசுக்குள்ள இருக்கும். எதுனாலும் சரி பார்த்துடலாம், வானவில் அவங்க உழைக்க முடியுமா, பார்த்துடலாம், என்னத்த போய் அப்படின்னு சொல்லி இயலாத காரியத்தை கூட நம்ம முடியும்னு ஒரு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகுது உங்களுக்கு. அந்த அளவுக்கு மீறிய தைரியத்தை அந்த செவ்வாய் கொடுக்குறார். அதே போல் அதீத தைரியம் என்ன ஆகுன்னா யோசனை இல்லாத முடிவுகளுக்கு காரணமாகி விடுகிறது. அப்போது ஒரு விஷயத்தை தைரியமாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை செவ்வாய் கொடுத்துட்றாரு. இந்த விஷயம் சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் ஆய்வு பண்ணணும். நம்ம ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்ச நம்மளுக்கு நல்லதை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வெல்விஷராக யாராவது இருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுவேன். செவ்வாயினுடைய அவசரம் சில நேரங்களில் ஆபத்தில் போய் முடிவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உடல் சம்பந்தமான விஷயங்களில் அந்த காது மூக்கு தொண்டையாகட்டும், ஷோல்டர் பெயின், விரல்களில் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்த புதன் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8 கூடியர் 3ல் இருக்கவே கூடாது. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்துப்படி யாராவதுக்கு புதனுடைய தசாபுத்தி அந்தனங்களோ இல்லைன்னா ஆயில்யம் கேட்ட ரேவதியில் ஏதாவது கிரகணன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது, வண்டி வாகனத்தில் பெரிய தொந்தரவுகள் எல்லாம் 4 கூடியர் 5ல் இருக்கிறார், 3 கூடியர் 5ல் தொந்தரவுகள்லாம் வராது. ஆனால் ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறோம், ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம், அவங்க நல்லா இருப்பாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க, நம்மளை அறியாமல் நம்மளுடைய கூட இருக்கிறவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி மாட்டிக்கிடுவோம். புரியுதா? ஒருத்தருக்கு விட்னஸ் போடுறோன்னு வைங்களேன், அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போயிடுவான், நம்மகிட்ட மாட்டிங்க, நம்மகிட்ட அவன் பண்ண தவறுக்காக நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஆகிடுது. அப்போது யாருக்கு அந்த கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, யாருக்கு ரெக்கமெண்டேஷன் போகாதீங்க, யாருக்கு விட்னஸ் போடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. மற்றபடி எல்லாமே சுகமாக இருக்குது, எந்த தொந்தரவுகளும் இல்லை. அப்போது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் அந்த நெகட்டிவ்லேருந்து நம்ம தள்ளி நின்றுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 2 நல்லெண்ண தெய்வம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்திற்கு இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இருக்கும். மேலும் விருச்சிகராசி என்பவர்களுக்கு அனைத்துமே நன்மையாக முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.